வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தலை சிறந்த ரகசியம் என்று அழைக்கப்படும் எபிரேய நிருபத்தை கற்று வருகிறோம். கடந்த நிகழ்ச்சியில் நாம் எபிரேய நிருபத்தில் காணப்பட்ட வெவ்வேறு விவாதங்களை கற்றுக்கொண்டோம். எபிரேய நிருபத்தில் காணப்படும் 3 முக்கிய வார்த்தைகளுள் முதல் முக்கிய வார்த்தையான சிறந்தது என்ற வார்த்தையை நாம் அறிந்து கொண்டோம். இந்த நிருபத்தில் முதல் 9 அதிகாரங்களில் இயேசு கிறிஸ்து எவ்விதம் சிறந்தவராக இருக்கிறார் என்பது விளக்கி கூறப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்து சிறந்தவர், எல்லாவற்றிலும் மேலானவர் என்பதை கூறிய ஆசிரியர் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்றும் கூறுகிறார். ஆக ஆசிரியர் முக்கியப்படுத்தும் 2வது முக்கிய வார்த்தை விசுவாசம். இந்த வார்த்தையானது மீண்டும் மீண்டும் இந்த புத்தகத்தில் உபயோகிக்கப்பட்டுள்ளது. எல்லாவற்றிற்கும் மேலான சிறந்த இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேண்டும். மேலும் இந்நூலின் ஆசிரியர் முக்கியப்படுத்தும் 3வது வார்த்தை ஜாக்கிரதை. இந்த வார்த்தையின் மூலம் உண்மையை விட்டு விலகுகிறவர்களுக்கு அதிகமான எச்சரிப்புகளை கொடுக்கிறார். விசுவாசத்தை விட்டும் சத்தியங்களை விட்டும் விலகி செல்கிறவர்களை குறித்து நியாயாதிபதிகள் புத்தகத்தில் நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டோம். நம்முடைய விசுவாசத்தை விட்டு விலகி போவோமானால் நாம் ஆபத்தை நோக்கி நெருங்கி கொண்டு இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் கவனமாகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் இல்லாவிட்டால் விசுவாசத்தை விட்டு விலகி போகும் வழியில் சிக்கிக்கொள்வோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். சிறந்தது, விசுவாசம், ஜாக்கிரதை, இந்த 3 வார்த்தைகள் மூலம் எபிரேய புத்தகத்தின் உண்மைகளை நாம் எளிதில் கற்றுக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து மிகவும் சிறந்தவர். ஆகவே அவரை விசுவாசிப்பதே மேன்மையான காரியம். அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் மேல் நாம் விசுவாசம் வைக்காவிட்டால் உண்மையான சத்தியத்திலிருந்து விலகி ஓடிவிடும் நிலை ஏற்படும். பொய்யான கருத்துக்களை உண்மையென நம்ப வேண்டிய சூழ்நிலை எழும்பிவிடும். இந்நூலின் ஆசிரியரை பொறுத்தவரையில் உண்மையை விட்டு பின்வாங்கிறவர்கள் தவறான போதனையினாலோ அல்லது கருத்துக்களினாலோ பின்வாங்கி போகாமல் உண்மையை நன்கு அறிந்து அவைகளை செயல்படுத்த மனமில்லாமல் பின்வாங்கி போகிறார்கள். விசுவாசத்தை விட்டு பின்வாங்குகிறவர்கள் அறியாமையினால் பின்மாற்றம் அடையாமல் தெரிந்த உண்மைகளை அலட்சியமாக எண்ணி அவைகளை கடைபிடிக்க மனதில்லாமல் பின்மாற்றம் அடைகிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவை பற்றிய அனைத்து காரியத்தையும் நன்கு அறிந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் செயல்படுத்த மனமற்றவர்களாக காணப்படுகிறார்கள். இங்கே பவுல் தீமோத்தேயுக்கு கூறிய ஒரு அறிவுரையை நினைவுபடுத்திக் கொள்வோம். பவுல் தீமோத்தேயுவை நோக்கி, நீ அறிந்தவைகளை கொண்டு என்ன செய்யப் போகிறாய்? அநேக சத்தியங்களை அறிந்த நீ மற்றவர்களுக்கு ஜாக்கிரதையாய் போதிக்க வேண்டும். நீயும் அந்த சத்தியங்களில் நிலைத்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார். இந்த சத்தியத்தையே எபிரேய நிருபத்தை எழுதிய ஆசிரியர் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறார். எபிரேய நிருபம் ஏராளமான ஆலோசனைகளாலும் எச்சரிப்புகளாலும் நிறைந்து காணப்படுகிறது. இந்த புத்தகத்தில் கூறப்படும் ஒவ்வொரு எச்சரிப்பு வார்த்தைகளிலும் எந்த காரியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை விளக்கி காட்டுகிறது. சில உதாரணங்களை நாம் சிந்திப்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனங்கள், ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் பின்பாகம், ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். இவ்விதமாய் ஒவ்வொரு எச்சரிக்கை வசனங்களும் நாம் எவைகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு போதிக்கிறது. அதிகமான எச்சரிப்புகள் கிறிஸ்து நமக்குள்ளும் நம் மூலமாகவும் செயல்படக்கூடிய கிரியையை பற்றியதாக இருக்கிறது. நம்முடைய ஊழியங்களிலே, நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு எபிரேய புத்தகத்தில் அநேக எச்சரிப்பு வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். அவைகளில் சில கிறிஸ்து நமக்குள் கிரியை செய்வதை பற்றியும், வேறு சில கிறிஸ்து நம் மூலமாக செயல்படுவதை பற்றியும் கூறப்பட்டுள்ளது. ஏசாவை போன்று சிறிதளவு கூழுக்காக நம்முடைய சேஷ்டபுத்திர பாகத்தை நாம் இழந்து விடக்கூடாது என்பதை சுட்டிக்காட்ட சில எச்சரிப்பு சத்தங்கள் இந்த புத்தகத்தில் கூறப்பட்டுள்ளன.
மேலும் நம்முடைய வாழ்க்கை மூலமாய் மற்றவர்கள் விசுவாச வாழ்க்கையை விட்டு வீழ்ந்து போகாத படிக்கான எச்சரிப்பு வார்த்தைகளையும் இந்த புத்தகத்திலே வாசிக்கிறோம். இந்த புத்தகத்திலே நாம் அநேக அறிவுரைகளையும் வாசிக்கிறோம். ஒவ்வொரு அறிவுரைகளிலும் இப்படியே செய்வோம் என்ற வார்த்தையை காண்கிறோம். அறிவுரைகளை கேட்பது மட்டும் போதாது, அதன்படி செய்ய வேண்டும். அப்பொழுது மட்டுமே நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சியும் வளர்ச்சியும் பூர்ணமும் அடைய முடியும். ஆவிக்குரிய முதிர்ச்சியை பற்றிய ஆலோசனைகளை கூறிய ஆசிரியர் நம்முடைய ஆராதனை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை பற்றிய அறிவுரைகளையும் நமக்கு கூறுகிறார். திருச்சபையின் ஆராதனைக்காக நாம் நம்மை எவ்விதம் ஆயத்தம் பண்ண வேண்டும் என்பதை எபிரேயர் 10ஆம் அதிகாரம் நமக்கு கூறுகிறது. அநேகர் ஆலய ஆராதனைக்கு செல்வதற்கு முன்பு தங்களை ஆயத்தம் பண்ணிக்கொள்வதில்லை. தங்களை ஆராதனைக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற சிந்தை அநேகருக்கு வருவதே கிடையாது. ஆனால் நாம் ஆலய ஆராதனைக்காக ஆயத்தப்பட வேண்டும் என்பதை எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வலியுறுத்தி கூறுகிறது. விசுவாசத்தின் முழு நிச்சயம் தங்களுக்கு வேண்டும் என்ற நோக்கத்துடன் அநேகர் ஆலயத்துக்கு செல்கிறார்கள். அசுத்தமான மனசாட்சி நீங்கி தெளிக்கப்பட்ட இருதயமுடையவர்களாக மாற வேண்டும் என்ற விருப்பத்துடன் அநேகர் ஆலய ஆராதனைக்கு வருகிறார்கள். இன்னும் அநேகர் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற வேண்டும் என்பதற்காகவும் சுத்தமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காகவும் ஆலய ஆராதனைக்கு வருகிறார்கள். ஆனால் இந்த நூலின் ஆசிரியர் இக்காரியங்கள் யாவும் நாம் ஆலய ஆராதனைக்கு வரும் முன்பே செய்யப்பட வேண்டும், ஆலய ஆராதனைக்கு நாம் ஆயத்தப்பட்டவர்களாக வர வேண்டும் என்று கூறுகிறார். இந்த காரியங்களை ஆலய ஆராதனைக்கு செல்வதற்கு முன்பாக நாம் செய்வோமானால் பின் எதற்காக நாம் தேவாலயத்திற்கு செல்கிறோம்? சிலர் நாம் தேவாலயத்திற்கு செல்லும்போது மட்டுமே ஆவிக்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறுகின்றனர். ஆனால் இந்நூலின் ஆசிரியர் அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படியாகவும் ஒருவருக்கொருவர் அன்புடன் நடந்து கொள்ளும்படியாகவும் ஆராதனைக்கு நாம் செல்கிறோம் என்று கூறுகிறார். திருச்சபையின் ஆராதனையை குறித்து பவுல் சொல்லும்போது, திருச்சபை கூடி வருவதனால் திருச்சபையில் உள்ள அனைவரும் கட்டி எழுப்பப்படுகிறார்கள். மேலும் இங்கு உள்ள ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய வரங்களினால் திருச்சபை கட்டி எழுப்பப்படுகிறது என்கிறார். பவுலின் இக்கருத்தும் எபிரேய நிருபத்தின் கருத்தும் ஒன்றுபோல் காணப்படுகிறது. மேலும் நாம் தேவனை பயபக்தியுடன் தொழுது கொள்ள வேண்டும். அவருக்காக நாம் பணி செய்யும்போது பாரமான எல்லாவற்றையும் விட்டு நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட வேண்டும் என்ற ஆலோசனையை எபிரேயர் கூறுகிறது. இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நம் மூலமாய் கிரியை செய்வதன் மூலமாக நம்மால் செய்ய முடிகிறது. எபிரேய நிருபத்தை நாம் கற்றுக்கொள்ளும் போது அதில் காணப்படும் விவாதங்களை நாம் கவனித்துக் கொண்டே வர வேண்டும். இந்த விவாதங்களை நாம் புரிந்து கொள்ளும்போது இந்த புத்தகத்தின் ஊழிய திட்டத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். துன்பங்களை அனுபவித்து சோர்வுடன் காணப்படுகிறவர்களை ஊக்கப்படுத்துவதும், விசுவாசத்தை விட்டு விலகி செல்கிறவர்களை உண்மையான விசுவாச அர்ப்பணிப்புக்குள் கொண்டு வருவதுமே இந்த புத்தகத்தின் ஊழிய திட்டமாகும். உண்மையான விசுவாசத்தின் அர்ப்பணிப்புக்குள் வராதவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கும் தவறான நம்பிக்கைகளையும் இந்த நிருபம் எடுத்துக்காட்டுகிறது. ஆக இந்த புத்தகத்தில் காணப்படும் விவாதங்களை நாம் அறிந்து கொள்ளும்போது இந்த புத்தகத்தின் ஊழிய திட்டம் தெளிவாகிறது. தெளிவான வரையறுக்கப்பட்ட ஊழிய திட்டத்தை கொண்டுள்ள இந்த புத்தகம் நமக்கு தெளிவான ஊழிய செய்தியை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து தலை சிறந்தவர் என்பதே இந்த புத்தகத்தின் ஊழிய செய்தியாகும். முதலாவதாக, இயேசு கிறிஸ்து தேவதூதர்களை காட்டிலும் தலை சிறந்தவர் என்பதை இந்த நூலின் ஆசிரியர் நமக்கு போதிக்கிறார். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று பிதாவானவர் தம்முடைய தூதர்களை நோக்கி ஒரு காலம் சொல்லவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பிதா கூறிய காரியம் என்ன தெரியுமா? நீர் என் குமாரன், நீரே தேவன், உம்முடைய சிங்காசனம் என்னென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது என்று கூறினார். இங்கு இயேசு கிறிஸ்துவின் தெய்வத்தன்மையானது தெளிவாக கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த நூலின் ஆசிரியர் தேவதூதர்களை குறித்து கூறிய காரியம் என்னவென்றால், விசுவாசிகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் அவர்கள் பணிவிடை செய்யும் ஆவிகளாயிருக்கிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கும் பணிவிடை செய்தார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து தேவதூதர்களை காட்டிலும் தலை சிறந்தவர் என்பதை இந்நூலின் ஆசிரியர் கூறுகிறார். மேலும் இந்த நூலின் ஆசிரியர் இயேசு கிறிஸ்து மோசேயை காட்டிலும் தலை சிறந்தவர், யோசுவாவை காட்டிலும் தலை சிறந்தவர், மேலும் இயேசு கிறிஸ்து ஆசரிப்பு கூடாரத்தை காட்டிலும் தலை சிறந்தவர், இயேசு கிறிஸ்து உடன்படிக்கைகளை காட்டிலும் ஆசாரியர்களை காட்டிலும் தலை சிறந்தவர் என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவின் சிறப்பு தன்மைகளையும் உயர்ந்த பண்புகளையும் கூறும்போது எச்சரிப்புகளையும் அறிவுரைகளையும் அவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். உதாரணமாக எபிரேயர் 2ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை கவனியுங்கள். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும்.
ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. இயேசு கிறிஸ்து தேவதூதர்களை காட்டிலும் தலை சார்ந்தவர். மோசையின் நியாயப்பிரமாணம் தேவதூதர்கள் மூலமாய் வந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி அவராலே நமக்கு கொடுக்கப்பட்டது. மோசே கொடுத்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாதவர்கள் கல்லறிந்து கொல்லப்பட்டார்கள். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவானவர் மூலமாய் தேவன் தாமே அறிவித்த ரட்சிப்பை குறித்து நாம் அக்கறையின்றி இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்ற ஒரு சத்தியத்தை இந்நூலின் ஆசிரியர் 2ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களில் போதிக்கிறார். இந்த சத்தியத்தை கூறிய ஆசிரியர் எபிரேய மக்களின் வரலாற்றில் நடந்த நிகழ்ச்சிகளை சுட்டிக்காட்டி எச்சரிக்கையான காரியங்களை கூறுகிறார். என்னாகமும் 14ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ளும் போது நாம் படித்துக்கொண்ட சில காரியங்களை இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்வோம். இஸ்ரவேல் மக்கள் 40 வருடம் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தபோது 10 முறை தேவன் அந்த மக்களுக்கு தம்மை விசுவாசிக்கும்படியாக அழைப்பு கொடுத்தார். தம்மை அவர்கள் முழுவதுமாக விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக 10 அற்புதங்களை செய்தார். ஆகிலும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. அப்பொழுது தேவன் அவர்களை நோக்கி கூறியது என்ன தெரியுமா? நான் உங்களுடன் தொடர்பு கொண்டது போதும், நீங்கள் ஒருவரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் போக மாட்டீர்கள் என்றார். யோசுவாவும் காலேபும் என்னை விசுவாசித்தபடினாலே அந்த 2 பேரையும் தவிர மற்ற எவரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று தேவன் கூறினார். இவ்விதமாய் தேவன் தம்முடைய அதிசயங்களைக் கண்டு தம்மை விசுவாசியாதவர்களுக்கு எச்சரிப்பை கொடுத்தார். என்னாகமும் 14ஆம் அதிகாரத்தின் சத்தியத்தையும் இஸ்ரவேல் மக்களின் அவிசுவாசத்தையும் எபிரேய நிருபத்தின் ஆசிரியர் 3ஆம் 4ஆம் அதிகாரங்களில் ஞாபகப்படுத்துகிறார். இஸ்ரவேல் மக்களின் வனாந்திர வாழ்க்கையிலே ஏற்பட்ட அவிசுவாசத்தை சுட்டிக்காட்டி இந்நூலின் ஆசிரியர் நமக்கு கூற விரும்புகிற எச்சரிப்பு என்னவென்றால், சகோதரர்களே, ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். அந்நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று அறிக்கை செய்த யூதர்கள் துன்பப்படுத்தப்பட்ட போது தங்கள் விசுவாசத்தை விட்டு பின்வாங்க நினைத்தார்கள். ஆகவே இந்த ஆசிரியர் உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நான் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம் என்று கூறுகிறார். இவ்விதமான அறிவுரைகளை கூறிய ஆசிரியர், தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டதுண்டா? தேவனுடைய சத்தத்தை உங்களால் கேட்க முடியுமா என்ற கேள்வியை எழுப்புகிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே நீ எங்கே இருக்கிறாய் என்று ஒரு கேள்வியை தேவன் கேட்டார். இன்றும் தேவ வார்த்தையின் மூலம் நம்முடன் பேசிக்கொண்டே இருக்கிறார். அன்று ஏதேன் தோட்டத்திலே நீ எங்கே இருக்கிறாய் என்ற கேள்வியை கேட்டபோது ஆதாம், ஆண்டவரே, நான் உம்முடைய சத்தத்தை கேட்க முடிகிறது, ஆனால் உம்முடைய சத்தம் என்னுடைய பாவ அலங்கோலத்தை வெளிக்காட்டி விடுமே என்ற பயம் எனக்குள் இருக்கிறது. நான் என் பாவ அலங்கோலத்தை வெளிக்காட்ட விரும்பவில்லை, ஆகவே நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்றான். அன்பானவர்களே, இன்றும் தேவன் நம்மை பார்த்து நீ எங்கே இருக்கிறாய் என்ற கேள்வியை கேட்கிறார். நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் தொலைவில் தான் இருக்கிறோம். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும்போது தேவன் நம்மை ஒளியில் நடத்துவார். நாம் மற்றவர்களை தேவனுக்கு நேராக நடத்தும் விசுவாசிகளாய் செயல்படுவோம். இந்த நிருபத்தில் உள்ள மற்ற ஆலோசனைகளையும் எச்சரிப்புகளையும் சிந்திப்போம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஒரு பெரிய விருந்துக்கு அநேக மக்கள் அழைக்கப்பட்டிருந்தனர். விருந்துக்கு வந்த அனைவரும் உணவை ருசித்து திருப்தியுடன் சாப்பிட்டார்கள். ஆனால் ஒரு மனிதர் மாத்திரம் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது மயங்கி விழுந்து விட்டார். மிகவும் வேதனையுடன் தன்னுடைய வயிற்றை பிடித்து கொண்டு சாப்பாட்டு மேசையிலே சாய்ந்து விட்டார். உடனே மருத்துவர்கள் வந்து அவரை பரிசோதித்தார்கள். அவருடைய குடல் அனைத்தும் வயிற்று புண்ணால் நிறைந்து இருக்கிறது என்று கூறினார்கள். இந்த மனிதனை தவிர விருந்து சாப்பிட்டவர்களின் உடலில் உணவை செரிக்க செய்யும் உறுப்புகள் ஆரோக்கியமாக இருந்தது.
ஆனால் அந்த ஒரு மனிதன் உடலில் உணவு செரிக்கும் உறுப்பு ஆரோக்கியமற்றதாய் புண்களுடன் காணப்பட்டது. இந்த கருத்தை கொண்ட ஒரு காரியத்தையே 4ஆம் அதிகாரத்தின் ஆரம்ப வசனங்களில் இந்த ஆசிரியர் கூறுகிறார். நற்செய்தி பிரசங்கிக்கப்படும் போதும் மனிதர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் போதும் அது அவர்களுக்கு பிரயோஜனமாய் பலனளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் தேவ வசனத்தை விசுவாசத்தோடு கேட்கிறார்கள். அவர்களுக்குள் விசுவாசம் காணப்படுகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவ சத்தத்தையோ நற்செய்தி பிரசங்கத்தையோ நாம் கேட்போமானால் அது நமக்கு பலனை கொடுக்காமல் ஆக்கினை தீர்ப்பை கொடுக்கும். இந்த சத்தியத்தை இயேசு கிறிஸ்து விதைக்கிறவன் உவமையின் மூலம் நமக்கு போதிக்கிறார். விதைக்கிறவன் உவமையில் இயேசு 4 விதமான நிலங்களை குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு நிலமும் ஒவ்வொரு தன்மை கொண்ட மக்களை குறிக்கிறது. இந்த கருத்தையே இந்த நிருபத்தின் ஆசிரியர் நமக்கு அறைகோலாக கூறுகிறார். மோசேயின் காலத்தில் தேவ செய்தியானது மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆனால் அநேகர் அந்த நற்செய்தியை விசுவாசிக்கவில்லை. அதனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் அவர்கள் செல்லவில்லை. ஆயினும் அநேக வருடங்களுக்கு பிறகும் இன்று தேவனுடைய செய்தியானது, அவரை பற்றிய நற்செய்தியானது அறிவிக்கப்படுகிறது. இன்று அவருடைய சத்தத்தை, அவரை குறித்த செய்தியை கேட்கிற நாம் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். மிகுந்த துன்பத்தினால் தங்கள் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் மக்களை பார்த்து, இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று விசுவாசிக்கும் யூதர்களை பார்த்து இந்த நூலின் ஆசிரியர் இந்த உண்மையை கூறுகிறார். நண்பர்களே, துன்பத்தை அனுபவிக்கும் நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கும்போது உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். ஒருவேளை நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினால் நிச்சயமாக ஆக்கினை தீர்ப்பு கிடைக்கும் என்று கூறுகிறார். இக்கருத்தை கூறிய ஆசிரியர் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை பற்றி கூறுகிறார். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறிக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இக்காரியங்கள் தேவனுடைய வார்த்தையை பற்றிய வார்த்தைகளாகும். மனித வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை எவ்விதம் செயலாற்றுகிறது என்று இந்த வசனங்கள் நமக்கு கூறுகின்றன. தேவன் வசனத்தின் மூலமாகவே நம்முடன் பேசுகிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தின்படி தேவனுடைய வார்த்தையானது ஏதேன் தோட்டத்தில் தொனித்தது. அந்த வார்த்தையானது மாம்சமாயிற்று என்று யோவான் எழுதின நற்செய்தி நூலில் நாம் வாசிக்கிறோம். மாம்சமான வார்த்தை நித்திய காலம் ஜீவிக்கிறதா இருக்கிறது. இன்று நாம் தேவ வார்த்தையை நம்மிடம் உள்ள வேத புத்தகத்தின் மூலம் கேட்க முடிகிறது. வேத வார்த்தைகள் ஜீவ வார்த்தைகளாய் இருக்கிறது. எபிரேய நிருபத்தை நாம் ஜெபத்துடனும் தியான சிந்தனையுடனும் வாசிக்கும் போது அநேக ஆவிக்குரிய தங்க கட்டிகளை அங்கே காணலாம் என்று ஒரு வேத அறிஞர் கூறுகிறார். இது மிகவும் உண்மையான கருத்து. நாம் எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அங்கே இந்நூலின் ஆசிரியர் புதிய ஒரு கருத்தை நமக்கு விளக்கி கூறுகிறார். சில வேளைகளில் இக்கருத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு சற்று கடினமாகவே இருக்கும். 5ஆம் அதிகாரத்திலே ஆசிரியர் இயேசு கிறிஸ்து எல்லா ஆசாரியர்களை காட்டிலும் சிறந்தவராய் இருக்கிறார் என்று கூறுகிறார். ஏனென்றால் மற்ற ஆசாரியர்களைப் போல இயேசு ஆரோனின் முறைமையின்படி ஆசாரியனாக மாறாமல் மெல்கி சேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியரானார். 5ஆம் அதிகாரத்தில் ஆசாரியத்துவத்தை குறித்த காரியங்களை கூறிக்கொண்டு வரும்போது வேதத்தை குறித்து தெளிவற்றிருப்பவர்களை இந்த நூலின் ஆசிரியர் எச்சரிக்கிறார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வரை ஆசாரியத்துவத்தை பற்றியும் விசேஷமாக மெல்கி சேதேக்கை பற்றியும் கூறி வந்தவர் 12ஆம் வசனம் முதல் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வரை சில அறிவுரைகளை நமக்கு கூறுகிறார். திருச்சபைகளில் போதகர்கள் தேவ வசனத்தை தியானித்து அதை மக்களுக்கு போதிக்கிறார்கள். முதலில் அந்த செய்தியால் தங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் பலப்படுகிறார்கள். பின்பு மக்களுக்கு பிரசங்கிக்கிறார்கள். இவ்விதம் போதகர்கள் மூலமாய் வழங்கப்படும் ஆவிக்குரிய உணவை வேத அறிஞர்கள் பாலுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார்கள். பாலானது மிகவும் எளிதில் செரிக்கும் தன்மை கொண்டது. ஆகவே தான் நாம் குழந்தைகளுக்கு முதலாவதாக பாலை உணவாக கொடுக்கிறோம். ஒருவேளை நாம் நம்முடைய போதகர்கள் மூலம் மட்டுமே வேதத்தை கற்றுக்கொள்வோமானால் இன்னும் நாம் குழந்தைகளாகவே இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் வேத வசனத்தை பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு நாமவே கற்றுக்கொள்ளும் போதுதான் நாம் பலமான ஆகாரத்தை சாப்பிடுகிறவர்களுக்கு சமம். இல்லாவிட்டால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் குழந்தைகளாகவே இருப்போம். ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னும் குழந்தைகளாக இருப்போமானால் வளர்ச்சி அடைந்த சீசர்களாக மாற வேண்டும். தேவ வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.
தினமும் தேவ வார்த்தையின் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நம்முடைய போதகர்கள் உபதேசத்தையே நாம் சார்ந்திருக்கக்கூடாது. இதுவே வேத பாடசாலையின் முக்கிய நோக்கமாயும் இருக்கிறது. ஒருவேளை வேதாகமத்தை நாம் சீராக படிக்காமல் ஒரு நாள் எசேக்கியேல் புத்தகத்தையும், மற்றொரு நாள் யோவான் சுவிசேஷத்தையும், அடுத்த நாள் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தையும் நாம் வாசிப்போமானால் வேதாகமத்தை புரிந்து கொள்வது மிகவும் கடினமான காரியமாகிவிடும். ஞாயிறு செய்தியின் மூலம் மட்டுமே நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய முடியும் என்ற எண்ணம் இருக்குமானால் அது முற்றிலும் தவறானது. வேதாகமத்தை நாமாகவே பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு வாசிப்போம். அப்பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர்ச்சியடைய முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வளர்ச்சி யாரால் உண்டாகிறது என்பதை 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இந்த வசனத்திலே அபிஷேகம் என்ற வார்த்தையானது பரிசுத்த ஆவியானவரின் மூலம் விசுவாசிகள் ஒவ்வொரு நாளும் பெறக்கூடிய வல்லமையை குறிக்கிறது. அவருடைய வல்லமையின் மூலமாக நாம் கிறிஸ்துவானவராலே தினமும் போதிக்கப்படுகிறோம். அவ்விதம் போதிக்கப்படும் போது மட்டுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய முடியும். நாம் தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது யாருமே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணப்படும் தாழ்வுக்கு யோசனைகள், புத்திமதிகள் கூற முடியாத சூழ்நிலையில் வாழும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் அவர்கள் தனித்து விடப்படும் போது அவர்களுக்கு உயிர்த்தொலனாக இருப்பது வேதாகமம். பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு வேத புத்தகத்தின் உண்மைகளை கற்றுக்கொள்ளும் போது மட்டுமே நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாலை குடிக்கும் குழந்தைகளாயிராமல் பலமான உணவை சாப்பிட்டு வளர்ச்சி பெற்ற மனிதர்களாகவும் சீஷர்களாகவும் இருக்க முடியும். பலமான ஆவிக்குரிய ஆகாரத்தை பற்றி பேசிய ஆசிரியர் தொடர்ந்து விசுவாசத்தில் எவ்விதம் வளர்ச்சியடைய வேண்டும் என்று சில அறிவுரைகளை நமக்கு கூறுகிறார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வார்த்தைகளை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஞானஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. இந்த வசனங்களில் கூறப்படும் காரியங்களை ஆசிரியர் குழந்தைகளின் உணவாக கருதுகிறார். திருச்சபைகளிலே இவைகளையே பிரசங்கித்துக் கொண்டிருந்தால் என்ன பயன்? ஆழமான சத்தியங்களை சிந்திப்போம் என வலியுறுத்துகிறார். இந்த வசனங்களையும் இதற்கு பின்வரும் வசனங்களையும் அநேகர் புரிந்து கொள்ள கஷ்டப்படுகிறார்கள். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை கவனியுங்கள். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மரணத்திற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகளுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்கு உரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறதென்று நம்பியிருக்கிறோம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். இந்த வசனங்கள் நம்முடைய ரட்சிப்பை இழந்துவிட வேண்டிய சூழ்நிலையை குறித்து பேசுகிறது என்று அநேகர் கூறுகிறார்கள். அப்படியானால் நமக்கு முன்னே ஒரு கேள்வி வருகிறது. நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பும் நம்முடைய ரட்சிப்பை இழந்துவிட வேண்டிய சூழ்நிலை வருமா? ஒரு கூட்டத்தார் ஒருமுறை ரட்சிக்கப்பட்ட நாம் ரட்சிப்பை என்றுமே இழக்க மாட்டோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் மற்றொரு கூட்டத்தார் இன்று நாம் ரட்சிக்கப்பட்டால் நாளை நாம் பெற்ற ரட்சிப்பை இழந்துவிடும் நிலைமை ஏற்படும் என்று கூறுகிறார்கள். ரட்சிப்பை பற்றிய இந்த வேறுபட்ட கருத்தானது அநேக நூற்றாண்டுகளாக இருந்து வருகிறது. இதை ஒரு விவாதமாக மக்கள் கருதுகிறார்கள். இந்த விவாதத்தை மற்றொரு முறையில் கூறலாம். நாம் தேவனுடைய கரத்தை பிடித்து கொண்டு இருக்கிறோமா
அல்லது தேவன் நம் கரத்தை பிடித்து கொண்டு இருக்கிறாரா? அன்பானவர்களே, தேவன் நம் கரத்தை பிடித்து கொள்ளும்போது நாம் வழி தப்பி போவதற்கு எவ்வித சந்தர்ப்பமும் ஏற்படாது. நாம் தினந்தோறும் பூரணப்படுவதற்கு ஏற்றவாறு வாழ முடியும். இந்த நூலின் ஆசிரியர் ரட்சிக்கப்பட்ட மனிதனை குறித்து பேசாமல் இன்னும் மறுபிறப்பு அனுபவத்தை பெறாத, விசுவாச வாழ்க்கைக்குள் வராத மனிதனை குறித்து பேசுகிறார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்கு உரியவளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பியிருக்கிறோம். இந்த வசனத்தின்படி இந்த வசனங்கள் ரட்சிப்பு அடைந்த மக்களுக்கு எழுதப்படாமல் இன்னும் ரட்சிப்பின் வாழ்க்கையை ஆரம்பிக்காத, விசுவாச வாழ்க்கையிலே போகலாமா போகக்கூடாதா என்ற எண்ணத்தில் வாழ்கிற மக்களுக்காக இந்த வசனங்களை எழுதுகிறார். இந்த நிருபம் முழுவதிலும் உள்ள வசனங்கள் எச்சரிப்புகளாகவும் அறிவுரைகளாகவும் நிறைந்து காணப்படுகிறது. காரணம், இவைகளின் மூலம் விசுவாச வாழ்க்கையிலே அடியெடுத்து வைக்காத மக்களை இயேசுவுக்காக எழுந்து நிற்கும்படியாகவும், அரைமனதோடு வாழும் மக்களை முழுமையான அர்ப்பணிப்போடு வாழும்படியாகவும் கூறுகிறார். இந்த வசனங்களை வாசிக்கும்போது ஒரு கருத்தை நம் மனதில் வைக்க வேண்டும். விசுவாசத்தில் உறுதிப்படாமல் துன்பங்களை கண்டு பயந்து விசுவாச வாழ்வுக்குள் இருக்கவா வேண்டாமா என்ற சிந்தனையோடு இருந்த யூத மக்களுக்கு இந்த கடிதத்தை இந்த ஆசிரியர் எழுதுகிறார் என்பதை இந்த வசனங்களை வாசிக்கும்போது ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, நம்முடைய விசுவாசத்திலே நாம் துவண்ட நிலையில் இருக்கிறோமா? தைரியத்தோடு தேவனின் சன்னதி முன் வருவோம். தேவன் நம்மை பலப்படுத்துவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் துணையோடு நாம் வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். வெற்றி வேந்தனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவாராக. இந்நிகழ்ச்சியை கேட்ட உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். இந்நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும் வேத பாடங்களை பற்றி மேலும் அறிந்து கொள்ள இலவச துணை நூல் தயாராக உள்ளது. தேவைப்படுவோர் எழுதி பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் முகவரி: வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 1037, கீழ்ப்பாக்கம், சென்னை 10, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 1037, கீழ்ப்பாக்கம், சென்னை 10, தமிழ்நாடு.